எதை வாக்குத்தத்தமாக ஆபிரகாம் பெற்றார் என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாம். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பேன் என்று தேவன் சொன்னது வாக்குத்தத்தமாக தோன்றலாம். தொடர்ந்து 12வது வசனத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலில் உள்ள மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படியென்றால் பிள்ளையை உனக்கு தருவேன் என்றும் சந்ததியை கொடுப்பேன் என்றும் சொல்வது வாக்குத்தத்தமாக தேவன் சொன்னாரா? இல்லவே இல்லை. ஏனென்றால் 13ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர்கள் வாக்குத்தத்தை அடையவில்லை. அப்படியென்றால் பிள்ளையை தருவேன் என்று தேவன் சொன்னது வாக்குத்தமாக ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். அதேபோல 9வது வசனத்தில் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரமாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்றும் பார்க்கிறோம். 13வது வசனத்தில் பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்றும் அறிக்கையிட்டு மரித்தார்கள் என்றும் போடப்பட்டுள்ளது. அவர்கள் சுய தேசத்தை நாடிப் போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதாவது தேவன் கட்டின அந்த பரமதேசத்தை விரும்பினார்கள் என்றும் 16வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் ஆபிரகாம் முதற்கொண்டு ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் அனைவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆபிரகாமிற்கு பிறகு உள்ள பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அனைவரை பற்றியும் எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாமுக்கு பிறகு வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள் என்று இருப்பதால் இவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அடைந்தார்களா என்றால் இல்லை. 39வது வசனத்தில் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அனைவரும் இந்த வாக்குத்தத்தத்தை அடையாமல் போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதை பெற்றார்கள். ஆனால் அதை அடையாமற் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த வாக்குத்தத்தம் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் ஆராய்ந்து இருந்தால் கமெண்டில் கருத்துக்களை பதிவிடவும். ஆராய்வோம் தேவ திட்டத்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.